ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றதைத் தொடர்ந்து ஒடிசாவில் மணல் சிற்பகம் படைத்து சிற்பக்கலைஞர் பாராட்டு தெரிவித்தார். புரி கடற்கரையில் 5 டன் மணலில் 6 அடி நீள கிரிக்கெட் பேட்டையும் பந்தையும் வைத்து சிற்பம் படைத்த சுதர்ஷன் பட்நாயக் பாரதத்தின் பெண்கள் சக்திக்கு பாராட்டுகள் என்று எழுதியிருந்தார். இதை ஏராளமானோர் பார்த்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சென்னையில் சஹல் ரார்ஜுன ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் வசிக்கும் வட மாநிலத்தவர்கள் சஹல் ரார்ஜுன ஜெயந்தி விழாவை விமர்சையாக கொண்டாடினர். சாமி ஊர்வலத்தின் போது நூற்றுக்கணக்கானோர் மஞ்சள் நிற தலைப்பாகையும் பாரம்பரிய உடையும் அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக நடனமாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தமிழ்நாடு அளவிலான சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். நான்கு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கோப்பைகளை வழங்கினார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஒடிசாவில் வரும் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.